காதலின் இருண்ட சக்கரங்கள் அத்தியாயம் 2. பயணத்தின் கடும் திருப்பம். நீங்கள் இங்கு வந்துவிட்டீர்களே, இப்போது உங்கள் பயணம் ஆரம்பம். அந்த குரல் கேட்டவுடனே அருணும் விஜயமும் பார்வையால் சுற்றி பார்த்தார்கள். ஒளிக்கதிர்கள் தன் நிழல்களை இழந்ததைப் போல அந்த இடம் வெறும் இருளில் மூழ்கிக்கொண்டே போனது. விஜய், நம்ம இங்கிருந்து கிளம்பணும், அருண் நடுங்கிய குரலில் கூறினான். விஜய் உடனே பைக்கை தூக்க முயன்றான். ஆனால் அதற்கு ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது. அது எடையில் சுமார் இரட்டிப்பாக கனமாகிவிட்டது. கைநாட்டு முயற்சிகள் வீணாகிக் கொண்டே இருந்தன. அப்போது இருள் நடுவே இருந்து ஒரு நிழல் உருவம் மெல்ல எழுந்தது. அது மனித உருவத்துடன் இருந்தாலும் முகம் இல்லை. 2 அகன்ற இருண்ட கண்கள் மட்டுமே பளிச்சிட காணப்பட்டது. நீங்கள் எங்கு போக நினைக்கிறீர்கள்? இங்கு வந்தவர்கள் திரும்பிய வரலாறு இல்லை. அந்த குரல் இதழ்கள் அசையாமல் நேராக அவர்களின் உள்ளமகிழ் ஒலித்தது. அருண், ஓடலாம், விஜய் கத்தினான். ஆனால் அவர்களின் கால்கள் தரையில் பதிக்கப்பட்ட முள்வேர் போல் உறைந்துவிட்டது. அவர்கள் அசைய முடியவில்லை. திடீரென காற்று பெருமழையை வரவழைப்பது போல முழங்கியது. மரங்கள் நிலைகுலைந்து அசைந்தன. கல்லறையில் இருந்து மங்கலான ஒளி வந்தது. ஒளி கண்ணில் விழுந்தவுடன் அருணின் கண்கள் ஒருபொழுதும் திறக்க முடியாதபடி இறுகிவிட்டது. விஜய், என்னை பார்க்க முடியல. அவரது குரல் நடுக்கமாக மாறியது. விஜய் எதையோ உணர்ந்து பக்கத்தில் இருந்த ஒரு கடுமையான குச்சி எடுத்து அருணின் கையை பிடித்தான். அருண், கையை விடாதே. ஆனால் அந்த நிழல் உருவம் மேலும் அருகே வந்தது. ஒரு மைல் தொலைவில் இருந்தது போல தோன்றினாலும் அதன் குளிர்ந்த சுவாசம் அவர்கள் முகத்தில் பட்டது. நீங்கள் இருவரும் இன்று முதல் என் உலகத்தின் புள்ளிகள். உங்கள் நினைவுகள், உங்கள் வாழ்க்கை அனைத்தும் எனது 1000 ஆண்டுகளாக பரவும் இருளின் கதையிலிருந்து கடந்து போகும். அந்த வார்த்தைகள் முடிந்தவுடனே இருவரும் ஒரே நேரத்தில் முழு இருளில் விழுந்தார்கள். உலகம் முழுவதும் ஒலிகள் முடங்கியது. அவர்கள் விழித்தெழும்போது அவர்கள் இருந்த இடம் அந்த மர்மமான மலைப்பாதை இல்லை. அவர்கள் ஒரு முற்றிலும் புதிய, சிக்கிய உலகில் முடங்கியிருந்தார்கள். தொடரும்.